வணக்கம் அன்பு நேயர்களே, வெல்கம் பேக் சங்கர் அபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏடிஎம் மையங்களில் வங்கிகள் மூலமாக நிரப்பப்படும் தாள்களில் 500 ரூபாய் தாள்கள் அதிகமாக கையாளப்படுகிறதால மாத சம்பளம் பெறும் நபர்கள் ஏடிஎம் மையங்களிலே எடுத்து விநியோகம் செய்கிறார்கள். அப்பொழுது 100 தாள்களுக்கு அதிக சில்லறை தட்டுப்பாடுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள், சமூக அமைப்புகள் மற்றும் வியாபார தொழில் நிறுவனங்கள் சார்பாக ரிசர்வ் வங்கியினுடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதன் விளைவாக அந்த ஆய்வுகளை பரிசீலித்த ரிசர்வ் வங்கியினுடைய தரப்பிலிருந்து வங்கிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டதாக தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதாவது வரும் காலங்களில் ஒவ்வொரு வங்கிகளிலும், நாட்டில் உள்ள ஒவ்வொரு வங்கிகளிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுள்ள ஏடிஎம் மையங்களிலும் 500 ரூபாய் தாள்களை மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதாக புகார்கள் வருகிறது. அதனுடனேயே 100 200 தாள்களையும் நீங்கள் சம அளவில் நீங்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என்று தகவல்கள் சுற்றறிக்கை அறிவிப்பு அனைத்து வங்கிகளுக்கு, நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கு அறிவிப்பு வெளியானதாக தகவல் வந்திருக்கிறது. அதாவது பொதுவாகவே ஏடிஎம் மையங்களில் ஒரு 4 பாதுகாப்பு அறைகள் இருக்கும். அதாவது 100 200 500 2000 தாள்களுக்கு வைப்பதற்கான பாதுகாப்பு அறைகள் இருக்கும். தற்பொழுது 2015 பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது 2000 தாள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு சில ஆண்டுகளிலேயே அது நிறுத்தப்பட்டதால், சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக நிறுத்தப்பட்டதால் அந்த ஒரு அறைகளிலேயும் அனைத்து அறைகளிலேயும் 4 அறைகளிலையும் சேர்த்து 500 தாள்களையே பெரும்பாலான வங்கிகள் நிரப்பப்படுவதாக, இதனால் சில்லறை தட்டுப்பாடுகள் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியானதால் அவற்றை அதன் அடிப்படையில் ஆய்வு செய்த ரிசர்வ் வங்கியினுடைய அந்த ஆய்வுக்குழு நாட்டில் உள்ள வங்கிகளுக்கு வரும் நிதியாண்டுக்கு அரையாண்டு 30/9/2025 அரை நிதியாண்டு முடிவுக்குள் 70% மேலே நீங்கள் அனைத்து மையங்களிலும் சிறிய ரகை ரூபாய் 100 200 500 தாள்களோடைய நீங்கள் அதை நிரப்ப வேண்டும். அடுத்த நிதியாண்டுக்குள் 90% மேலே 100 200 தாள்களை 500 தாள்களோடு நீங்கள் நிரப்ப வேண்டும். பொதுமக்களுக்கு சில்லறை தட்டுப்பாடு இல்லாமல், புகார்கள் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஒரு பயனுள்ள அறிவிப்பாக இந்த அறிவிப்பு தெரிகிறது. ஆகவே ஒரு மக்கள் சில்லறை தட்டுப்பாடுகளிலிருந்து மீள்வதற்கு இது ரிசர்வ் வங்கியினுடைய இந்த அறிக்கையானது அனைத்து வங்கிகளுக்கு ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு ஒரு நல்ல பயன்பாடு, சில்லறை தட்டுப்பாட்டிலிருந்து நீங்கி சுலபமாக பணத்தொகையை கையாண்டு பயன்பெறலாம். நன்றி நண்பர்களே. இது போன்ற ஒரு நல்ல வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.